ஏய் ஒரு இடத்துல உட்காரு. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள்லாம் சாப்பிட்டாச்சா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோனா, ரொம்ப நாளாக ஆச்சு லாங் வீடியோ போட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எங்கே உங்கள் தோழி நீங்களும் சேர்ந்து வீடியோ போடவே இல்லை உங்கள் தோழி வரவே இல்லை அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோ இப்போ வந்திருக்காங்க. அவங்க எங்கள் தோழி இல்லை, தோழி ப்ளஸ் எங்கள் அத்தை பொண்ணு. அவங்க வந்து எப்போ வேணாலும் வருவாங்க, எப்போ வேணாலும் போவாங்க. இப்போ வந்து எங்கள் வீடு வந்து கொஞ்சம் கொல்லைக்குள்ளார முந்திரி காட்டுக்குள்ளே இருக்குது. அங்கே மண் ரோடு தான். அவங்க வந்து டைல்ஸ் போடணுங்கிறாங்க. மழை அதாவது இது வந்து இப்போ வந்து மழை காலம், எல்லா இடத்துலையுமே மழை பெய்யுது. எல்லா ஊர் கிராமங்கள்லையும் உடச குண்டும் குழியும் ரோடு தண்ணி கட்டி கிடக்கு. டவுன்லேயே ரோட்டில் தண்ணி கட்டி கிடக்கு, தார் ரோட்லேயே கட்டி கிடக்கு. இவங்களுக்கு வந்து வண்டியில் ஒலை ஓட்டக்கூடாதான், ஒலை இல்லைன்னா தான் வருவாங்களாம். அதனால வந்து இப்போ தான் கொஞ்சம் 2-3 நாளாக மழை இல்லை, காஞ்சிருக்கா, அதனாலேயும் வரல. இப்போ எதுக்காக வந்திருக்காங்கன்னா, அவங்க மெயினாக என்ன பார்க்குறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ வரல. என்னோட தங்கச்சி பொண்ணு அவள் வந்து ஒரே ஒரு வீடியோவில் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். தங்கச்சி பொண்ணுங்க அதிகம் வீடியோவில் வந்திருக்காது. என் தங்கச்சி பொண்ணு பெரிய மனுஷியாக இருக்கா. நேற்று காலையில் தான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானே 2 நாளாக அதான் வீடியோ எடுக்கல. அந்த சந்தோஷத்தில் அவங்க வீட்டிலே தான், என் தங்கச்சி வீட்டிலே தான் 2 நாளாக எல்லாம் ஜாலியாக கொண்டாட்டு போட்டுட்டு இருக்கோம். அதனால வந்து தங்கச்சி பொண்ணை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் நண்பர்களே. அப்படிலாம் இல்லை நண்பர்களே, இதே உலையில இதே மழையில அது ஒரு காலம் இருந்தாங்க. கரண்ட் வெளிச்சம் கூட இல்ல, கை செல் வெளிச்சம் கூட இல்ல, அந்த முழங்கா ஒலை. அது எங்க வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் லைட்டான ஒலை தான். இவங்க வீடு இதை தாண்டி இன்னும் உள்ளுக்கு போகணும் ஒழுங்க. அதுல இது வரைக்கும் ஒலை, இது வரைக்கும் தண்ணி, எங்க குண்டு இருக்கு குழி இருக்குன்னு தெரியாது. அதுதான் பிறந்து வளர்ந்தனா. ஆனா இப்ப வந்து வண்டிக்கு ஒலப்படக்கூடாதுங்கிறாங்க. இதான் காலத்தோட முன்னேற்றம், பாத்துக்குங்க. அது வந்து 1995 அப்படித்தானே? ஆமா, 90-95. இப்ப வந்து 2025. உனக்கு என்னப்பா அப்படி இல்லை நண்பர்களே, அந்த வண்டி எல்லாம் உலையா போயிடுது. அப்புறம் திருப்பி கழுவ வண்டியா இருக்குது. நமக்கு அதிகமா உலையில போற வேலை இல்லையா, அதனால கொஞ்சம் வரதில்லை. கொஞ்சம் உடம்பு முடியலையா, அதனால கொஞ்சம் வீடியோலாம் விட்டுட்டோம். ஷார்ட்ஸ் வீடியோ எதுவுமே போடுறதில்ல. கொஞ்சம் உடம்பு முடியாதுல, கொஞ்சம் யூடியூப் விட்டு கொஞ்சம் அப்படியே விலகிட்டேன் முடியல நண்பர்களே. அதனால நானும் இதே உலையில சேர்ந்து வளர்ந்த ஆடு மாடு மேய்ச்சி எல்லாமே உலையாதான் இருந்தாங்க. சேரோட தான். எவ்வளோ பெரிய அண்ணாந்து பார்க்க முடியாத மரமா இருந்தாலும் ஏறிடுவாங்க இவங்க. தழை ஒடிக்க இருந்தாலும் சரி, இளநீ பறிக்க, தேங்காய் பறிக்க, பனங்காய் வெட்டுறது, ஆமாம் பனங்காய் வெட்டுறதா இருந்தாலும் சரி, தேங்காய் வெட்டுறதுனாலும் சரி, வேப்பங்குத்து தழை ஒடிக்கிறதுனாலும் சரி ஏறிடுவாங்க. எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் ஏறிடுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம். இப்பெல்லாம் வந்து இந்த தரையில நடக்க முடியல, காலை கல்லு குத்தி செருப்பு போட்டு பழகிட்டோம். இப்பெல்லாம் நடக்கல. உலையெல்லாம் இல்லாம கொஞ்சம் விலகிட்டேன். ஒரு 5 வருஷம் எல்லா விவசாயத்துல விடுபட்டு வந்துட்டு வெளில. லைட்டான விவசாயம் தான். இப்போ அதிகம் முன்னமாடி முழு நேர விவசாயம்லாம் இப்போ ஆடு மாடு மேய்க்கிறதோ விவசாயம் முழு நேரம் கிடையாது. இப்போ வந்து அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. அதனால நான் என்ன கவர்மெண்ட் ஜாப்ல கூட்டுற வேலையா கொடுப்பாங்கன்னு பாக்குறேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஏமா பூட்டுப்படி ஏமா பண்ற? அப்புறம் இது வந்து இதெல்லாம் எங்க கொள்ளை. இது வரைக்கும் எங்க கொள்ளை, இது ஃபுல்லாவே எங்க கொள்ளையா இருந்தது. பாதி எல்லாம் வித்துட்டாங்க. அப்போ நாங்கள் சின்ன வயசாக இருந்தப்ப இவங்க மாமா வீடு தானே, அப்புறம் இவங்களுக்கு தாய் மாமா வீடு தானே, இங்கே தான் இருப்பாங்க. வருவாங்க போவாங்க, பக்கம் தான். இந்த கல்லுலாம் பெரிய பெரிய கல்லாக கிடக்கும். அப்படியே பெரிய பெரிய மலையாட்டம் ஜாலியாக இங்கே உட்காந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு நல்லா இருக்கும். அதுவும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒலையே இருக்காது. அடுத்த செகண்ட் மழை விட்ட உடனே அந்த கழுசையில் உட்காந்து சோறுதிங்களாம், கீழே உட்காந்துக்கலாம். அந்த அளவுக்கு இவருக்கு வெறும் கழுசியாக தான் இருக்கும், ஒலையே இருக்காது. அப்படியே அந்த சாயங்காலம் ஒரு 4 to 5 மணி அந்த கிளைமேட்டு செம்மையாக இருக்கும். அப்போ வந்து இது மணி விளக்கமரம் ஒடிக்கும். இந்த மாதிரி விளக்கமரம் ஒடிக்கும். அது ஒரு காலம். அதனால இதை பார்த்தது எங்களுக்கு அது ஆசை வந்துச்சு. இந்த கல்லை பார்த்தது உட்காந்துட்டதில்ல. இப்போ வந்து இதெல்லாம் வேற ஒருத்தவங்கள்ட்ட வித்தாச்சு வறுமையின் காரணத்தினால். யாழினி எத்தனை நிமிஷம் வந்திருக்கு வீடியோ? ஒரு பாப்பா என் தங்கச்சி பொண்ணு வீடியோ எடுக்க விட்டேன், தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். வீடியோ ஆன் பண்ணியிருக்காளா என்னன்னு தெரியல. போர்தானா
5 ஆக போகுது. மூச்சை கட்டி பேசுன மாதிரி இருக்கு. 4 நிமிஷம் தான் வந்திருக்கா. கொசு இது வந்து நம்ம வந்து இப்போ விளக்குமாறு ஓடிக்கோங்கக்கா. விளக்குமாறு ஓடி ஆமா ஆமா சும்மா உட்காந்துருக்கோம். நல்லா இருக்கு. சரிங்க. கையில் அடிச்சுக்க. அடி நித்தில் அடி. இங்கே அடிப்பாங்க, இங்கே அடிக்கணும். இப்படி வச்சுக்க. ஏன் பெருமா பெருமா முடக்கத்தான் இருக்கு. இது இந்த முடக்கத்தான் காய வச்சு டப்பு டப்புன்னு வெடிக்கிறது. முடக்கத்தானியே குழம்புலாம் வைக்கிறாங்க. முடக்கத்தான் தோசை சொல்லுவாங்க. இங்கே வருங்க. இதை எடுத்து கீழே ஒரு பக்கம் சாஞ்சிச்சு. சொல்றதே கேட்கல. ஒரு கொல்லை இருக்கு. அவங்க போயிட்டு போறாங்க அந்த பக்கமா. இது ரோடெல்லாம் இல்ல, கொல்லையில அப்படியே குறுக்க வராங்க. பேசாக்கா பேசண்டியா நீ பேசண்டி சக்காலத்தி பேசண்டி. ஐயோ என்ன வருது? 7. நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நாளாச்சு பார்த்து என்னையும் கேட்குறீங்க. உங்க தோழி எங்க? உங்க தோழி என்னுடைய தோழியில எங்க மாமா அந்த ஃப்ரெண்டு வந்து பட்டு முதல்ல இது சொந்தம் தான். நாங்கெல்லாம் என்ன சொந்தமாக ஃப்ரெண்டா பழகணும், சொந்தத்துக்கு சொந்தமாக பழகி ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக பழகிருக்கோம். ரொம்ப நெருங்கி இருப்போம். ஏமா விடுமா, நானே தலைமை உடம்பு முடியாம இருக்கேன். அன்னைக்கு வச்சு ஆட்டணும் பாரு. தலையெல்லாம் சீவுரன் மண்டை போட்டு குதறி வச்சு நானும் சிவானியும் நடி சத்தியம் உணர்ந்து. சரி சடன்லி ஆயிடல. வயசு வந்த பொண்ணை வந்து பார்த்தாச்சு. முடிஞ்சுமே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போ என் தங்கச்சி வீட்டுக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்கோம். அதான் எங்க வீடு 7ஆம் நாள் வச்சிருக்காங்க. அப்போ ஃபங்க்ஷன் அப்போ தான் மேம்பளக்காங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் அப்போ தோவனு பண்ணுறேன். எங்க பெருமா வாங்கி தரேன்னா வாங்கி தரல. வயசுக்கு வந்த பொண்ணு தாவணி போடணும்னு ஆசைப்படல. வயசுக்கு வந்த பொண்ணோட தங்கச்சி ஒருத்தி இருக்கா, கேமராமேன், இப்போ வீடியோ பிடிக்கிறவன். அவங்களுக்கு வந்து அங்கே ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்கு தண்ணி ஊற்றுற அன்னைக்கு இவங்களுக்கும் பாடதாவணி வேணுமா. அப்போதான் நான் அழகாக தெரியும். அப்போதான் அவங்க அழகாக தெரிவாங்கலாம். கேமராவில் வாய்ஸ் வரும் கேட்டுக்குங்க. அதனால காலையிலேருந்து என்கிட்ட பிளாக்மெயில். நான் என்ன வேலை விட்டாலும் பாடு தண்ணீர் தெரியா, பாடு தண்ணீர் தெரியா, அந்த பேச்சு தான் போயிட்டு இருக்குது. சரி ஓகே நண்பர்களே, சும்மா நாங்கள் வந்து வெட்டியாக உட்காந்துருந்தோம். சரி சேர்ந்து ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்களே ஒரு வீடியோ ஒன்று பேசி போடலான்ட்டு தான். சரி எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. உங்களோட பழைய இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு அந்த பழைய கால நினைவுகள்லாம் ஏதாவது 1-2 வரும்ல, அந்த கமெண்ட்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம 2 சேனலுமே சப்ஸ்கிரைப். இப்படி சிரிக்கிற கொஞ்சம் டைம் ஆக இங்க நிறைய காட்டு கற்பூரம் இருக்கு நினைக்கிறேன். அதான் அது ஒரு மாக்கமா இருக்குது. வாங்க நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம். பாய். பாய்.